முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடந்து வரக்கூடிய தொகுதி மறுவரை தொடர்பான அந்த விவாதத்தில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் 5 கட்சிகள் இதனை புறக்கணித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். எந்தெந்த 5 கட்சிகள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினை புறக்கணித்திருக்கின்றன? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய கருப்பொருளே அந்த தொகுதி மறுவரை தொடர்பான அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான். இந்த தொகுதி மறுவரைனால தமிழகத்திற்கு எந்தெந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடும், அது பத்தின முழு விவரங்கள் பாரி கார்த்திக். வணக்கம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரை குறித்த வாதிக்க தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று வருது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் மட்டுமல்ல, பல்வேறு இயக்கங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகின்றன. குறிப்பாக திமுக, அதிமுக, காங்கிரஸ் என முக்கியமான கட்சிகளும், அதே போல பல்வேறு இயக்கங்களும், தமிழக இயக்கங்கள், அதே போல பல்வேறு மக்களுக்காக பாடக்கூடிய பல்வேறு இயக்கங்களும் மொத்தம் 63 பேருக்கு இந்த அழைப்பானது தமிழக அரசு சார்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 63 இயக்கங்கள் கிட்டத்தட்ட 58 பேர் கலந்திருக்கிறார்கள். இந்த 58 கட்சி மற்றும் இயக்கங்களுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இதுவரை 9 கட்சிகள் பேசியிருக்கிறார். இந்த 9 கட்சியில் அனைவருமே இந்த பிரச்சனைக்கு மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை முழுவதாக ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அடிப்படையில் இது மாநிலம் தழுவிய ஒரு பிரச்சனை. மாநில அரசு பல்வேறு முயற்சிகள் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தில் தென் மாநிலங்கள் இந்தியாவிற்கு முன்னோடியாக வழங்குகின்றன. எனவே இந்த முன்னோடியாக வழங்கும் அடிப்படையில் ஒருவேளை இந்த மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தினால் தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஏனென்றால் கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் தொகை குறைப்பு என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அதே போல மற்ற மாநிலங்கள், தென் மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களும் மிக சிறப்பாக இந்த மக்கள் தொகை குறைப்பை கடுமையாக பின்பற்றி வருகின்றன. அதற்காக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தான் தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்பின் காரணமாக ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு பெற்றிருந்த போதிலும் மக்கள் தொகை அடிப்படையிலான இந்த கணக்கீடு எம்பிக்கள் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய பாதிப்பை தென் மாநிலங்களுக்கு ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட மக்கள் தொகை அடிப்படையில் கூடுதலாக 5 அல்லது 10 வரும். ஆனால் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாக வரும். கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு 120, 130 மேலும், அதே போல மத்திய பிரதேசத்துக்கு கூடுதலாக 20, பீகாருக்கு அதே போல கூடுதலாக 20 என்ற தமிழ்நாட்டை ஒப்பிடுகையில் கூடுதலாக கிடைக்கும் என அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் ஏற்கனவே தற்போது இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையிலே நிறைய பேருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு நாடாளுமன்றத்தில் கிடைக்கவில்லை என்றும், மேலும் மக்கள் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கும் மாநிலங்களே இந்தியாவுடைய வெற்றி தேர்தலை தீர்மானித்தால் குறைவாக இருக்கும் மாநிலங்களை என்ன செய்வார்கள்? அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மாநிலம் வெற்றி தோல்வியை மத்திய அரசுக்கு தீர்மானித்தால் மத்திய அரசுடைய இந்த ஏற்கனவே அந்த பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல வகையிலாக கடிதம் எழுதியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து 3 முறைக்கு மேல மத்திய அமைச்சருக்கு நேரடியாக மத்திய அரசு கடிதம் எழுதினார் குறிப்பிட்ட அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு கூட்டியிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் 63 கட்சிகளுக்கு அழைப்பு எடுக்கப்பட்ட நிலையில் 58 கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றன. இந்த 58 கட்சிகளில் பல்வேறு இயக்கங்களும் உள்ளடக்கின்றன. இந்நிலையில்தான் பாஜக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் நாம் தமிழர் என 5 கட்சிகள் மட்டுமே பங்கேற்கவில்லை. இந்த 63 கட்சிகள் மற்றும் இயக்கங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் நாம் தமிழர் என 5 கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தொடர்ச்சியாக தற்போது வரை 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கேற்று மாநில அரசினுடைய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் மாநில அரசு எடுக்கும் இந்த தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டுக்குழு நடவடிக்கையை அனைத்து கட்சிகளும் பங்கேற்று பாராட்டியும் அதே போல வரவேற்றும் வருகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்துக்குமே தங்களால் முடிந்தவரை உதவியாகவும் மற்றும் உதவிகரமாக இருப்போம் என்றும் பல்வேறு கட்சிகள் தற்போது உறுதிமொழித்து வருகின்றன. மேலும் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் சார்பு பல்வேறு எதிர்கட்சிகளோடு கலந்திருக்கிறார். பாமக உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகளோட இந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர்களும் தங்கள் கருத்து மாநில நல உரிமைக்காக தற்போது அரசினுடைய நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறோம் என்றும் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள்.